நாம் இணைந்திருக்கிறோம் அழகப்ப பல்கலை சமுதாய வானொலி. அடுத்ததாக நம் சமுதாய வானொலியில் இசை சித்திரத்தின் மூலம் வள்ளல் அழகப்பர் அவர்களின் வாழ்க்கையை நம் அழகப்ப பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு செவிக்கு இனிமையாக தர சாய் சாதனா மற்றும் சாய் சுவாதி நம் அழகப்ப பல்கலை சமுதாய வானொலி 90.8 இணைகிறார்கள். கோடி கொடுத்த கொடைஞன் குடியிருந்த வேடும் கொடுத்த விழுச்செல்வன் தேடியும் அள்ளி கொடுத்த அழகன் அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு முன்பெரும் தவத்தாள் தோன்றி முயன்றம்மை காக்கும் வள்ளல் அன்பினார் அழகப்பாவின் அறம்பனி போற்றி செய்வாம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் சாய் சாதனா. நான் பி சாய் சுவாதி. நாங்கள் இருவரும் வேண்டியவற்றை எல்லாம் வெற்றியாக்கும் விநாயகனின் அருளோடும் எந்நாளும் ஆக்கத்துடனும் ஊக்கத்துடனும் எங்களை வழிநடத்தி வரும் குருவின் ஆசியோடும் வள்ளல் அழகப்பர் பற்றிய இசை சித்திரம் கூற இருக்கிறோம். பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடாம் பாரதத்தில் கலைஞானமும் வாணிபமும் நன்கு வளர்ந்த தமிழகத்தின் தென்பகுதி செட்டிநாட்டு கோட்டையூரில் ராமநாதன் செட்டியார் உமையாள் தம்பதிக்கு 1909 ஆண்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வள்ளல் அழகப்பர் மகனாய் பிறந்தார். தன வணிக குலத்திலோர் தங்க மகுடம், நகரத்தார் குலத்திலோர் நல்லிய கோடன். நகரத்தார் வம்சத்தில் 21 வயதில் இளங்களை தேறிய இளங்காளை நம் அழகப்பர் மட்டும்தான். இந்த இசை சித்திரத்தின் ஹீரோ நம் அழகப்பர் தாங்க. யாரோ இவர் யாரோ என்ன பேரோ அறியேனே, யாரோ இவர் யாரோ என்ன பேரோ அறியேனே. காருலாவும் சிருலாவும் காரை கோடியினிலே, காருலாவும் சிருலாவும் காரை கோடியினிலே கல்வி வள்ளலென போற்றப்படுபவர், கல்வி வள்ளலென போற்றப்படுபவர். யாரோ இவர் யாரோ என்ன பேரோ அறியேனே, யாரோ இவர் யாரோ, யாரோ இவர் யாரோ, யாரோ. ஆரம்ப கல்வியை சென்னையிலும் காரைக்குடி ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வித்யாலயாவிலும் படித்து பின் சென்னை பிரசிடென்சி காலேஜில் இடைநிலை வகுப்பையும் BA ஆங்கில இலக்கியமும் படித்தார். பின்பு லண்டனில் உள்ள பிரசித்தி பெற்ற மிடில் டெம்பிள் கல்லூரியில் பாரட் லா, சார்ட்டர்ட் பேங்கில் பகுதி நேர பயிற்சி, விமானியாக பயிற்சியும் பெற்று 3 ஆண்டுகளில் சாதனை புரிந்து தாயகம் வந்தார். கல்வி கடவுள் அழகப்பருக்கு படிப்பை மட்டும் பரிசாக கொடுக்கவில்லை, சொல் குழைத்து சுவையூட்டும் பேச்சு வித்தையை பேரம் பேசாமல் அழக சம்பந்தனுக்கு அள்ளி கொடுத்திருந்தாள். அழகப்பர் நாவில் ஆங்கிலம் ஓய்வெடுக்காமல் ஓடி விளையாடியது. செட்டிநாட்டு கோட்டையூரில் பிறந்த எங்கள் வள்ளலே, செட்டிநாட்டு கோட்டையூரில் பிறந்த எங்கள் வள்ளலே, வாணிகமும் போதனையும் வளர்த்த எங்கள் வள்ளலே, வாணிகமும் போதனையும் வளர்த்த எங்கள் வள்ளலே. கலைகளிலும் கல்வியிலும் விளங்க செய்த அண்ணலே, கலைகளிலும் கல்வியிலும் விளங்க செய்த அண்ணலே. சீர்மிகுந்த செட்டிநாடு உயர செய்த அண்ணலே, சீர்மிகுந்த செட்டிநாடு உயர செய்த அண்ணலே.
வள்ளி ஆச்சியை மணந்து தனக்கு பிறந்த செல்ல மகளுக்கு அருமை தாயின் நினைவாக உமையாள் என்று பெயரிட்டு வளர்த்தார். தொழில்துறையில் பொருளீட்டி பங்கு வர்த்தக துறையில் முடிசூடா மன்னனாக திகழ்ந்தார். திருமகள் போல் தான் வளர்த்த தன் ஒரே மகள் உமையாலை ராமநாதன் செட்டியாருக்கு 1943 ஆண்டு செப்டம்பர் 10ஆம் நாளன்று கோட்டையூரில் காண்போரும் கேட்போரும் வியக்கும் வண்ணம் சீரும் சிறப்புமாக திருமணம் செய்து கொடுத்தார். அரசு குடும்பத்தினர், தொழில் அதிபதிகள், அறிஞர் பெருமக்கள், திரையுலக நட்சத்திரங்கள், நடன கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள் ஆகியோர் வந்திருந்தனர். பப்பா, எங்கு பார்த்தாலும் மங்கள வாத்தியங்களும் அன்னதானங்களும் மலர் பந்தல்களும் விதவிதமான புஷ்பங்கள்லாம் குமிச்சிருக்கான். ಜಾತಿ ಮಲ್ಲಿಕಾ ಮಾನಕಿ ಕೇತಕಿ ಜಾವಂತಕಿ ಮರುವಕಾದಿ ಕುಸುಮ ಸಮೃದ್ಧಿಬಿಹಿ அஷ்டாதச வாத்தியங்கள்லாம் முழங்குறதாம். ಪಟಹಾನಕ ದುಂದು ಬಿಬೇರಿ ಮೃದಂಗ ಮರ್ದಲ ಕಾಗಲ ದುರಿಯ ತುಂಬುರು ವೀಣಾ ವೇಣು ನೂಪುರ ಮರ್ತು ಕಡಿಂಗಿ ಮಿಡ ಮರುಗ ಜರ್ಜರಿ ಝಳ್ಳರಿ ಢವಳ ಶಂಕ ಪವನ ಪಟಹಾರಿ ಮಂಗಲವಾದಿ ಪ್ರತಿಧ್ವನಿತ ದಿಶಾಮುಖೇ உமையால்யாச்ச விவாக மகோத்சவ பிராரப்யதே. இப்படியாக உமையால் ராமநாதனின் திருமணம் நடந்தது. தன் மகள் திருமண வைபவத்தை எந்நாளும் போற்றும் வகையில் பல பணிகளுக்கு பல லட்சம் ரூபாய்களை நன்கொடையாக அளித்தார். அழகப்பரை போல் சம்பாதித்தவற்றை எல்லாம் கல்விக்கு கொடுத்த வள்ளல், கொடுப்பதற்காகவே சம்பாதித்த வள்ளல், குடியிருந்த வீடும் கொடுத்த வள்ளல் வேறு யாரேனும் உண்டா? சொல்லுங்கள். இவரை போல் ஏற்றமுடன் என்றைக்கும் ஈந்தார் புவனத்தில் யாரோ புகழ் விரவனி புகழ். இவரை போல் ஏற்றமுடன் என்றைக்கும் ஈந்தார் புவனத்தில் யாரோ புகழ் விரவனி புகழ். அண்ணாமலையரசர் அன்றவரை வள்ளலென மண்மீதழைத்தார் மகிழ்ந்து. அண்ணாமலையரசர் அன்றவரை வள்ளலென மண்மீதழைத்தார் மகிழ்ந்து. மண்மீதழைத்தார் மகிழ்ந்து. வரலாற்றில் ஓர் ஒப்பற்ற வள்ளலிவர். அள்ளி அள்ளி வழங்கும் அழகப்பரை பாராட்டுவதற்காக கோட்டையூர் நகரத்தார்கள் செட்டிநாட்டு அரசர் சர் அண்ணாமலை தலைமையில் ஒரு விழா நடத்தினார். அந்த கூட்டத்தில் அழகப்பருக்கு செட்டிநாட்டு அரசர் வள்ளல் என்ற பட்டத்தை வழங்கி சிறப்பித்தார். அன்னச்சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதி நாயிரம் நாட்டல். அன்னச்சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதி நாயிரம் நாட்டல். அன்னையாதினும் புண்ணியம் கோடி ஆங்கோதேழைக்கு எழுத்தறிவித்தல். அன்னையாதினும் புண்ணியம் கோடி ஆங்கோதேழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாரதியின் வாக்கை வாழ்வாக்கியவர் நம் வள்ளல் அழகப்பர். ஒரு தனி மனிதனின் கொடை உள்ளம் உலகம் போற்றும் கல்வி அறமாக விளங்கிய அற்புதம். கொடுத்து கொடுத்தே தன்னை சுருக்கிக் கொண்ட பிறை. தொலைநோக்கும் கனவுகளும் இல்லாமல் எதிர்காலத்தை உருவாக்க முடியாது என்பதில் உறுதியாக இருந்தவர். அவ்வாறு கண்ட தொலைநோக்கும் கனவுகளும் தான் இன்று அழகப்பா பல்கலைக்கழகமாக உருவானது. பாம்புகள் படமெடுக்கும் இடங்களை பள்ளிக்கூடங்களாய் மாற்றிய கல்வியாய் வந்த கடவுள் நம் அழகப்பர். ஆராய்ச்சியுடன் கூடிய தொழில் வளர்ச்சிக்காக CSIR எனப்படும் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சின் அங்கமாக விளங்கும் CECRI மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி நிலையம் காரைக்குடியில் அமைய 300 ஏக்கர் நிலமும்
15 லட்சம் ரூபாய் பணமும் நன்கொடையாய் கொடுத்து நேருவின் மூலமாய் உடனடி ஏற்பாடுகளை செய்தார். காரைக்குடியை கல்வி வளர் பண்ணையாய் தேர்ந்தெடுத்தார். அழகப்பா கல்லூரிக்கென தனி கட்டிடம் வேண்டும் என்ற ஐடியாவோட அன்பு, அறம், பணி என்ற லோகோவோட 1948 ஆரம்பித்த இந்த கல்வி பணி படிப்படியாய் மாண்டிச்சோரி ஸ்கூல், ராமானுஜ கணித நிலையம், பிஎட் காலேஜ், என்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், பிசிக்கல் எஜுகேஷன்னு வளர்ச்சி அடைந்த இந்த கல்வி குழுமம் 1985 அழகப்பா பல்கலைக்கழகமாக புதிய பரிமாணம் பெற்றது. அதோட வள்ளல் அழகப்பரின் கனவும் நிறைவேறியது. நிலத்தை கொடுத்தவரும் நீர் நிதியமீது, நிலத்தை கொடுத்தவரும் நீர் நிதியமீது, வளமானமின் வேதி இயலாம் கழகத்தை காரைக்குடிக்கென்று கண்டவரினர் கோட்டை கூரைய நாம் கழ்வோம். அறிவு பசிக்கு கல்விச்சோறு போட்டதால் காரைக்குடி கைவலிக்க கரகோஷம் செய்தது. எந்த செயலிலும் அழகப்பருக்கு விரைவும் அவசரமும் வேண்டும். கார்ல போகும்போது ஃபாஸ்டா போகணும். எவ்வளவு ஸ்பீடா போனாலும் அவருக்கு மனநிறைவே இருக்காது. இன்னும் ஸ்பீடா போகணும்னு தான் நினைப்பார். டிரைவர் மெதுவா ஓட்டினா, என்னப்பா கல்யாண ஊர்வலமா போறோம்னு சிரிச்சுக்கிட்டே கேட்பாராம். விரைவையும் வேகத்தையும் வாழ்க்கை முழுமையும் கை கொண்ட அழகப்பர் விமான போக்குவரத்து துறையை கையாண்டதில் வியப்பில்லை. கோட்டையூர்லேயே ஏழை மாணவர்கள் இலவசமா படிப்பதற்காக தன் மனைவி வள்ளியம்மை ஆட்சி பெயரில் ஒரு நடுநிலை பள்ளி நடத்த 1 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறார் நம் வள்ளல் அழகப்பர். ஒரு நாள் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியரை சந்திக்கிறார் வள்ளல் அழகப்பர். நம் ஸ்கூலுக்கு பிள்ளைங்க எல்லாரும் நல்லா வருகிறாங்களா, நன்றாக படிக்கிறாங்களா என்று விசாரிக்கிறார். நல்லா படிக்கிறாங்க, ஆனா ஒரு பிரச்சனை என்று சொல்றதுக்கு தயங்கி நிற்கிறார் தலைமை ஆசிரியர். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க சார். காலையிலேயே வெளியூர்ல இருந்து கஞ்சி தண்ணி, கூழ் ஏதாவது குடிச்சிட்டு வர்றாங்க. மதியம் சாப்பிட எதுவும் கொண்டு வர முடியாத சூழ்நிலை. அவர்கள் வீட்டில் கஞ்சி பானையும் கூழ் சட்டியும் மதியம் காலியாக இருக்கிறது. காஞ்சு கிடக்கிற வயிற்றுல கல்வி எப்படி விளையும் என்று வேதனையோடு சொன்னார் தலைமை ஆசிரியர். அது கேட்டு கண் கலங்கின அழகப்பர் சட்டுன்னு நிமிந்து சொல்றார், நாளைக்கு நம்ம பள்ளியில வெளியூர்ல இருந்து வர அனைத்து மாணவர்களுக்கும் நம்ம பள்ளியில இலவச மதிய உணவு வழங்கப்படும் என்று அழுத்தமான குரல்ல சொல்றார். ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாங்க, நம்ம தமிழ்நாட்டில் முதலா இலவச மதிய உணவு கொண்டு வந்தது நம்ம அழகப்பர் தான். காலக்கோள்களால் வங்கக்கடல் வற்றி போக வாய்ப்பிருந்தாலும் இவர் தரை தட்டாத தங்கக்கடல். உதவியென்று வந்தவர்களுக்கு அள்ளி கொடுத்து கர்ணனை விஞ்சியவர் அழகப்பர். மகாத்மா காந்தியின் மேல அழகப்பர் கொண்டிருந்த மதிப்பும் மரியாதையும் பக்தியும் அளவிடற்கரியவை. இந்திய விடுதலைக்கு முன்னாடி அழகப்பர் காந்தியடிகள் கலந்து கொண்ட ஒரு மாநாட்டு நிகழ்ச்சிக்கு போறார். மாநாடு முடிஞ்சதும் அங்கே பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் அண்ணல் காந்தியடிகளால் ஏலம் விடப்பட்டன. மாநாட்டுக்காக ஏறத்தாழ 2000 ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்ட வண்ண கொடிகள், தோரணங்கள், திரைச்சீலைகள் முதலியவற்றை ஏலம் விட்டார். ஏலத்தில் முதல் தொகையாக காந்தியடிகள் ரூபாய் 5000 என்றார். உடனே முதல் வரிசையில் இருந்த அழகப்பர் 1 லட்சம் ரூபாய் என்று கையை உயர்த்தினார். கூட்டத்தில் அனைவரும் வியந்து அவரை பாராட்டினர். 1 லட்சத்திற்கு மேல் யாரும் ஏலம் கேட்க முன்வரவில்லை. காந்தியடிகள் அழகப்பரை அன்போடு அணைத்து பாராட்டி கொடிகளை கொடுத்து மகிழ்ந்தார். ஏலம் முடிந்த பிறகு அழகப்பரின் நண்பர்கள் சிலர் கொடிகளுக்காக 1 லட்சம் ரூபாய் அதிகம் என முணுமுணுத்தனர். அப்போது அவர் மகிழ்ச்சி பொங்க, அண்ணல் காந்தியடிகளின் அரவணைப்பிற்காக 1 லட்சம் என்ன, எத்தனையோ லட்சம் கொடுக்கலாம் என்று சிரித்தபடி சொன்னார். வள்ளல் அழகப்பர் கல்லூரி வளாகத்திலிருந்து வெளிமாநிலங்களுக்கோ அயல் நாட்டுக்கோ சென்று பல நாட்கள் கழித்து திரும்பினால் கல்லூரி குடும்பத்தை அழைத்து விருந்து கொடுத்து உரையாடுவது வழக்கம்ங்க. அனைத்து கல்லூரிகளின் முதல்வர்களில் இருந்து கடைநிலை ஊழியர்கள் வரை எல்லோரும் அந்த விருந்தில் கலந்து கொள்வார்கள். விருந்து பஃபே சிஸ்டம்ல நடந்தது. எல்லோரும் சிற்றுண்டிகளை எடுத்துக்கொண்டு பிறகு வள்ளலுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாங்க.
அவர் சாப்பிடலாம் என்று சொன்னவுடன் எல்லோரும் சாப்பிடுவதற்கு தயாராக இருக்காங்க. வள்ளல் அட்டெண்டன்ஸ் எடுப்பது போல் எல்லாரையும் பார்த்து கொண்டே வர்றார். பார்வையில் சட்டுன்னு ஒரு மாறுதல். டிரைவரை பார்த்து அழகப்பர் கேட்குறார், எங்க என்னப்பா சுப்பையாவையும் கருப்பனையும் காணுமே, 2 பேரும் வரலையா என்று ஒரு மெல்லிய குரலில் கேட்டார் அழகப்பர். காலேஜுக்கு காலையிலேயே வந்துட்டு போயிட்டாங்க, விருந்துக்கு வர மறந்துட்டாங்க போல என்று பணிவோடு சொன்னார் டிரைவர். அவங்க 2 பேரையும் வண்டி எடுத்துட்டு போய் கூட்டிகிட்டு வா என்று ஆணையிட்டார். கையில் சிற்றுண்டி தட்டுடன் வள்ளல் முகத்தையே பார்த்து கொண்டு நிற்கிறார்கள் முதல்வர்களும் பேராசிரியர்களும் அலுவலர்களும் ஊழியர்களும். இந்த சுப்பையா கருப்பன் இவங்க 2 பேரும் வந்தக்கப்புறம் தான் விருந்து, அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. சுப்பையா கருப்பன் இவங்க 2 பேரும் கலை கல்லூரியின் கழிவறையை சுத்தம் செய்யும் ஊழியர்கள். அழகப்பருடைய கெடிலாக்காரன் ஹான் சத்தத்தை கேட்ட உடனே சேரி குடிசையிலிருந்து சுப்பையாவும் கருப்பனும் திடுக்கிட்டு ஓடி வர்றாங்க. ஏன்பா நீங்க 2 பேரும் விருந்துக்கு வரல, மறந்துட்டீங்களா? நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் முதலாளி விருந்து ஆரம்பிப்பார், கிளம்புங்க கிளம்புங்க, ஏறுங்க கார்லன்னு சத்தம் போட்டார் டிரைவர். என்னது, நாங்க இந்த கார்லையா? முதலாளி உட்கார்ற கார்ல உட்கார்றதா? ஐயா வேண்டாம், நாங்க இப்படியே ஓட்டமா ஓடி அங்க வந்துடுறோம், நீங்க போங்க. அட, நீங்க எப்ப ஓடி எப்ப வர்றது, விருந்து எப்ப ஆரம்பிக்கிறது, ஏறுங்க கார்லன்னு கார் கதவை திறந்தார் டிரைவர். ஐயா, நாங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த காரில் ஏற மாட்டோம், வேணும்னா நாங்கள் கார் பின்னாடி இருக்கிற கம்பியை பிடிச்சிக்கிட்டு ஓடி வர்றோம், நீங்கள் காரை ஓட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டுன்னு டிரைவருக்கு ஒரு யோசனை தோணுது. சரி, டிக்கியை திறந்து விடுறேன், அதில் ஏறி உட்காந்துக்கோங்க, சாமான் வைக்கிற இடத்துல உட்காரது தப்பில்லைன்னு சமாதானம் செஞ்சு கொண்டவர்கள் டிக்கியில் ஏறி உட்கார்றாங்க. சுப்பையாவும் கருப்பனும் வள்ளல் முன் கும்பிடு போட்டு சிற்றுண்டி தட்டுகளை எடுத்துக்கொள்ள இப்போ நம்ம சாப்பிடலான்னு விருந்த தொடங்கி வைக்கிறார். தன் கல்லூரிகளில் பணியாற்றிய எல்லோரிடமும் பதவி வேறுபாடு பாராமல் அன்பு செலுத்திய மனிதநேயம் அழகப்பரிடம் நிறைந்திருந்தது. அழகப்பருக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டத்தையும், ஆங்கில அரசு நைட் என்ற பட்டத்தையும், இந்திய அரசாங்கம் பத்மபூஷன் என்கின்ற பட்டத்தையும் வழங்கி கௌரவித்தனர். அழகப்பர் தன் வாழ்வின் இறுதி 16 மாதங்களில் நோயின் கொடுமையால் பெரும் வேதனையுற்ற போதும் படுத்த படுக்கையிலேயே சென்னையிலிருந்து 3 முறை காரைக்குடிக்கு வந்து கல்லூரிகளையும் மாணவர்களையும் கண்டு மகிழ்ந்து திரும்பினார். திடீர்னு இமயமலை காணாம போச்சுன்னா நம்மளுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? அந்த இமயமலை இருந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு பொருளை வச்சு நிரப்ப முடியுமா? 1909ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி அவதரித்த வள்ளல் சரியாக 48 ஆண்டுகள் வையத்துள் வாழ்வாங்க வாழ்ந்து 1957ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வானுரையும் தெய்வமாகி விட்டார். பல தலைமுறைகளில் செய்ய வேண்டிய பணியை 10 ஆண்டுக்குள் ஓடி ஓடி சாதித்த தலைமகன், மெய்வருத்தம் பாராது கண் துஞ்சாது கல்விக்காக உழைத்த வள்ளல். நத்தம் போல் கேடும் உள்ளதாகும் சாக்காடும் வித்தகர் கள்ளல் அரிது. வள்ளுவர் வள்ளலுக்காகவே இயற்றிய குறள் இது. வித்தகர் சாவதில்லை, வாழ்கிறார், நமக்குரியவராக வாழ்கிறார், நமக்காக வாழ்கிறார், நாமாக வாழ்கிறார். கொடுக்கின்ற வள்ளலிவராவார், பாரலிவர் போல பார்த்ததில்லை நேரில். வாரி கொடுக்கின்ற வள்ளலிவராவார், பாரலிவர் போல பார்த்ததில்லை நேரில். வருவார் துயரமது மாறாமல் செல்ல ஒரு கோடி வந்து. வருவார் துயரமது மாறாமல் செல்ல ஒரு கோடி உவந்து. ஒரு கோடி உவந்து. எங்களுக்கு இந்த இனிய வாய்ப்பை வழங்கிய அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் ஐயா
முதலிய சான்றோர் பெருமக்களுக்கும் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கும் என்னாலும் உறுதுணையாய் இருக்கும் எங்கள் இசைகுரு திருமதி நீலாயதாட்சி அம்மா அவர்களுக்கும் இசை சித்திரத்தை செதுக்க அடிப்படை தகவல்களை அளித்த அழகப்பா நூலை இயற்றிய தெய்வ திரு ஐக்கன் ஐயா அவர்களுக்கும் அழகப்பர் அந்தாதி நூலின் ஆசிரியர் திரு ஜெயங்கொண்டான் ஐயா அவர்களுக்கும் தமிழ் ஆசிரியை லக்ஷ்மி அம்மா அவர்களுக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறோம். கோடி கொடுத்த கொடைஞன் வள்ளல் அழகப்பர் அவர்களின் வாழ்க்கையை நம் அழகப்ப பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்காக இசை சித்திரத்தின் மூலம் கதையாகவும் பாடலாகவும் கொடுத்த செல்வி சாய் சாதனா மற்றும் சாய் சுவாதி அவர்களுக்கு நம் அழகப்ப பல்கலை சமுதாய வானொலி 90.8 நன்றிகள்.